எல்லா தொழில்லையும் வந்து ஒரு வேலைக்கு வந்து பயிற்சி கல்வி தகுதி சில ஒரு கிரைட்டீரியா இருக்கா மாதிரி அரசியலுக்கும் வரணும். ஆள போராண்டா தமிழன், அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணே. ஆமாம், அது பாருங்கள். காவல்துறை முதலமைச்சருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த பாட்டெல்லாம் வந்து பேண்டில் போட்டு சட்டசபையில் வந்து போன வாட்டி பேச திணற வைத்தார் உதயநிதி. அதனால வகுப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாலாம் வேறு சொல்கிறாங்க சார். அவர் மட்டும் போல் உதயநிதியை வந்து வீட்டில் 5 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணில் 2 பேர் வந்து தாவேகா நிர்வாகி ஒன்று, இன்னொரு பெண் அவங்களுடைய தோழி. சிங்கப்பெண்ணை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 5 பேர் இந்த உடையோடு போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி விசாரிக்கிற மாதிரி வீடியோ மட்டும் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பற்றி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நீண்ட காலங்களுக்கு பிறகு, அதாவது முதல் கையெழுத்து அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது நிறைவேற்றிட்டாங்க சிங்கப்பெண்ணை. கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணும். ஆனால் அவரோட மேனேஜரோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அது திருப்பி தள்ளி வைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பு துவங்கி வைக்கிறாங்க. பட்டு வேட்டி கட்டிக்கொண்டு பட்டு வேட்டி சட்டையோடு போக தலைமைச் செயலகத்துக்கு சென்று அது சேர்த்துக்கலாம். நம்ம சரி, நேற்று திறந்து வச்சுருக்காங்க, முந்தா நேற்று. அதில் வரப்போட சினிமா டைலாக் எல்லாம் பேசி செஞ்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த போலீஸ் பேண்டு அதுலேயே சினிமா பாட்டு, அவரோட சினிமா பாட்டு தான் பேண்டாக வாசிச்சிருக்காங்க. ஆள போராண்டா தமிழன், அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணே. ஆமாம், அது பாருங்கள். காவல்துறைக்கு பாருங்கள், முதலமைச்சருக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த பாட்டெல்லாம் வந்து பேண்டில் போட்டு, இதெல்லாம் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சிங்கப்படையே ஆரம்பிச்சிங்க, 2 தடவை தள்ளி போனது கூட ஏதோ காரணமாக தள்ளி போச்சு. அது அவர் ஃப்ரெண்டுடைய புதுமனைப்பு விழாவுக்கு இப்போ நம்ம கூட சொன்னோம். போகிறதுக்கு முன்னால் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் இதை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் லேட்டாக போனவன் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் நான் சொல்ல போகிறாரு. நீங்கள் வரும்போது ரிசீவ் பண்ண போகிறார் நண்பர்னா, அவ்வளோ நெருக்கமான நண்பர். யாராக இருந்தாலும் முதல்வர் தான் பண்ணுவாங்க. எப்போ வந்தாலும் விசாரிக்க வந்தார்னா அது ஒரு நிகழ்வு தான். அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். அது ஏன் போகலான்னு தெரியல. இது பண்ணிங்க, நல்லா தான் பண்ணிங்க. அது அந்த விழா வந்து ஓரளவுக்கு அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அந்த விழாவுக்கு ஒரு ஈர்ப்பு வரா மாதிரி பண்ணார். அது வரைக்கும் நம்ம வந்து முதல்வரையும் காவல்துறை தலைமையையும் நம்ம பாராட்டுகிறோம். ஆனால் அதில் வந்து மறுபடியும் அந்த சினிமாவை கொண்டு நுழைக்கிறீங்க பாருங்கள். அவருக்கு பிடிச்ச 2 பாட வச்சு அவர் வந்து காக்கா பிடிக்கணுன்னா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேசிய கீதம் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், பாரதியார் பாட்டு 2-3 பாடணும், ஏதாவது ஒன்று பாடுங்க. பெண்கள் முன்னேற்றம்னா பாரதியார் பாட்டு. நீங்கள் வேற எங்கேயா போயிடாதீங்க. அந்த பக்கம் ரோட்டுக்கு போயிடாதீங்க. ரோடு ஈரோடுன்னு எங்கேயா போயிடாதீங்க. அது போனால் வேறு மாதிரி போயிடும். ஆமாம், அது 21ஆம் பக்கம் அங்கெல்லாம் போயிடும். அதை நம்ம சொல்கிறது வந்து பொதுவாக பெண்களுக்கு ஒரு பெண்கள் நாரி சக்தி என்று இதில் சொல்லுவாங்க. இங்கே நம்மளே சக்தின்னு தானே வழிபடுறோம். சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறோம் கோயில்களில். இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும், ஏற்கனவே நீங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனீங்க, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த சிலம்பாட்டம் இந்த இதெல்லாம் ஆடுறாங்களே, இந்த பாட்கள் வைத்துக்கொண்டு அந்த மாதிரி அது சுழல் வாழ்லாம் வச்சு பெண்கள், எவ்வளோ பெண்கள் அதில் வந்து நிபுணர்கள் கொம்பு அந்த மாதிரி இருக்காங்க. அது காவலர்கள் தான் வைக்கணுங்கிறது இல்லை, காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான். தனியாக பெண்கள் வந்து செய்கிறாங்கன்னா கூட பெண்கள் இவ்வளவு வீரமானவர்கள் அப்படின்னு ஒரு அந்த இமேஜை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கலாம். ரைட்டு, பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது, அதை பற்றி சொல்லலை. சினிமா பாட்டை தேவையில்லாமல் ஆள போகிறான் தமிழன் சொல்லி அந்த பாட்டையும். அது இல்லாமல் சார், இது வரைக்கும் வந்து இது மாதிரி அரசு விழாக்களில் கட்சிக்காரங்களுக்கு அனுமதி கிடையாதான். ஆமாம், இந்த வாட்டி கட்சிக்காரங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இல்லை, கட்சியால் அனுமதி மட்டும் இல்லை, அதில் நிறைய பேர் அதிகாரிகளுக்கு வருத்தம் என்னென்னா, இந்த பக்கம் அதிகாரிகள் அதே வரிசையில் உட்காந்துருக்கான், அந்த பக்கம் கட்சிக்காரனும் உட்காந்துருக்கான். இந்த கட்சிக்காரன்லாம் இன்னும் வந்து அந்த இன்னும் அந்த என்ன சொல்கிறது, பக்குவம் வரல, அந்த பக்குவம் முதிர்ச்சி வரல. அவனுக்கு வந்து என்னமோ அவனை தூக்கி திடீர்னு அவனை கொண்டு போய் வானத்தில் உட்கார வச்ச மாதிரி அவன் அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு தான் அது புரியணும் அனுபவத்தில். அந்த மாதிரி வரும்போது அதிகாரிகள் வந்து அவன் இவ்வளோ வருஷமாக வந்து சீரோடையை போட்டுக்கிட்டு இவ்வளவு ட்ரைனிங் எல்லாம் தாண்டி வந்திருக்கான். அவனோட எவனோத்த வந்து அது நீ தான் டிஜிபி, அது ரைட்டு நினச்சேன், பார்க்கும்போதே ஏதோ பெரிய ஆஃபீஸர்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா ராத்திரி தூக்கம் வராது. ஆமாம், ஒரு உயர் அதிகாரிக்கு பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி இதையெல்லாம் அவர் கொஞ்சம் தடுக்கணும்.
நீங்கள் அதிகாரிகள் அந்த முக்கியமான முக்கியஸ்தர்கள் அதெல்லாம் விடுங்க, எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கலாம். என்னுடைய விமர்சனம், நான் ஆக்கபூர்வமான விமர்சனம் சொல்கிறேன். ஒரு நீங்கள் வந்து இதை ஒரு மைல்கல்னு சொல்கிறீங்க, நினைக்கிறீங்க, உங்களுடைய நினைப்பை நம்ம வந்து பாராட்டுறோம். இந்த நினைப்பு நடைமுறையில் செயல்பட்டால் இதை வந்து வாழ்த்துக்கிறோம். அப்படி இருக்கிறதுல எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிட்டு அவங்க வராங்க வராது போகிறாங்க, சில பேர் வரலாம், அவளுக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கல்ல, அதை கடைசியில் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்தபோது அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது. திடீர்னு சோபா அரசியல்னு உள்ளே பூந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்படி இல்லாமல் இந்த விழாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமர் கலந்து கொள்கிற அந்த சுதந்திர தின விழா, குடியரசு விழாலாம் பார்த்தீங்கன்னா, சோனியா காந்தி முதல் பல எதிர்க்கட்சி தலைவர், சரத்பவார், பல எதிர்க்கட்சி தலைவர்கள் முன் வரிசையில் சார். அது வந்து ஆண்டுக்கான ஒவ்வொரு ஆண்டுக்காக நடக்கிற தேசிய அளவில் நிகழ்ச்சியில் சார். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் முதலாக ஆட்சிக்கு வந்து அரசு சார்பாக நடத்தும் முதல் விழா இதுதான். இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து பதவியேற்ற விழா, பதவியேற்ற விழாங்கிறது அன்றைக்கி தான் நீங்கள் முதல்வராகிறீங்க. முதல்வராக நீங்கள் கலந்து கொள்ளும் முதல் அரசு விழா இதுதான். இந்த அரசு விழாவிற்கு அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்களை நீங்கள் பகிரங்கமாக அழைப்பு விட்டுருங்க. வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நேரம் நம்ம போகலன்னா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி வருவாங்க. அப்படி மீறி வரலன்னா அது மக்கள் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ இவ்வளோ எதிர்பார்ப்போட முதல் கழித்து எல்லாம் சொன்ன அப்புறம் ஐஜி, அந்த அமைப்போட ஐஜி வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வழக்கு பதிவு செய்கிறதெல்லாம் அங்கே வேலை கிடையாது, விசாரணையில் அங்கே வேலை கிடையாது. அங்கே தான் மரம். அதில் வந்து ரெண்டாவது அந்த சிங்கப்பெண் அந்த இது அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த லட்சணையெல்லாம் போடும்போது, அந்த ஏஐயில் போடும்போது பாதி தமிழ்லையும் பாதி வேறு ஏதோ ஒரு மொழியிலையும் வருது. எந்த மொழினே தெரியல. அது என்ன மொழி? ஆலந்தூர் காவல் நிலையம், ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் சரியில்லை. அது வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அரசுங்கிறது, தமிழ்நாடு அரசு இங்கிலீஷ் சரியாக இருக்குது, தமிழில் சரியாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து குறைபாடுகள். இந்த அனுபவம் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, முதல்வருக்கோ இல்லை அவரை சுற்றி உள்ள அந்த முக்கியமான அமைச்சர்களுக்கோ, அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கோ அனுபவம் இல்லைன்னா நமக்கு புரியுது. அதிகாரிகள்லாம் அங்கேயே தானே இவ்வளோ வருஷம், எந்த ஆட்சி இருந்தாலும் இவங்க தானே இருக்காங்க. அதுவும் தமிழ் வளர்த்த ஆட்சியெல்லாம் இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்க. அப்போ இதை ஒரு முதலமைச்சர் போய் ஒரு ஏஐயில் என்ன வருதுன்னு வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது விமர்சனம் அவர் தான் வந்து தாங்கி ஆகணும். எப்படி கிரெடிட் வந்தால் நம்ம தாங்குறோமோ அதே மாதிரி நெகட்டிவ் வந்தாலும் அதை தாங்கி கொள்ள தான் வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். தார்மீக பொறுப்பு வந்து அவருக்கு வந்துடுது. அப்படி வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய கீதம் பாடினாங்க, தேசிய கீதம் ரெக்கார்டு போடுறாங்க. அந்த ரெக்கார்டில் ஒரு 10 இடத்துல வந்து அது டப்புன்னு வாய்ஸு பிளாக் ஆகி வருது. அந்த தேசிய கீதத்தை ஒரு 10 தடவை போட்டு பார்த்து அந்த ரெக்கார்டு சரியாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கான்றதை பார்த்துட்டு போட வேணாமா? இதை வந்து விஜய் அவர்கள் நேரடியாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கல. டிபார்ட்மெண்ட் அந்த துறைகளுக்கு உண்டான யார் அதிகாரியோ அதற்கு ஒரு யார் இந்த விழா நிகழ்ச்சிக்கு பொறுப்போ, தேசிய கீதம் என்பது போட்டாது பாட்டில் ஒரு சரளமாக இருக்கணும். இல்லை எல்லாருமே சேர்ந்து பாடலாம், அதுவும் செய்யலாம். தேசிய கீதம் தானே, யாருக்கு தெரியாமல் இருக்கும்? தெரியலன்னா கூட வேணாலும் முணுமுணுக்கலாம். ஏதோ ஒன்று தெரிஞ்சவங்க இருப்பாங்க நிறைய பேர், அது பாடிடுவாங்க. சரி வேண்டாம், ரெக்கார்டு போட்டிங்க, எதுக்கு அனாவசியம் தொல்லைன்னு. இந்த ரெக்கார்டு போடும்போது அது ஸ்மூத்தாக இருக்கான்னு 4 தடவை டெஸ்ட் பண்ணி பிடபிள்யூடி தானே சார் பார்க்கணும். பிடபிள்யூடி எந்த துறையாக இருந்தால் என்னங்க, அந்த துறை அது பாடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கனெக்ட் பண்ணேன், ஒரு 10-12 இடத்துல பிளாக் ஆகி வருது. அது ஸ்டக்கப்பாகி வருது. கேட்குறதுக்கு இது தேசிய கீதத்துக்கு நாம் கொடுக்கும் மரியாதை இல்லை. நம்ம வந்து என்னதான் தமிழ்நாடு அதெல்லாம் அப்படிலாம் சொன்னால் கூட இந்திய நாட்டின்னு ஒரு இது. இப்போ போய் எங்கே போய் யாரை போய் பார்க்குறோம்? ஜனாதிபதியை பார்த்துருக்காரு, துணை ஜனாதிபதியை பார்த்துருக்காரு, சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு, மற்ற அமைச்சர்களை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்ப்பார், பிரதமரையும் மறுபடியும் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நித்தி ஆயோக் மீட்டிங்கில் 2வது பட்சத்தில் பேசுகிறாருல, 2வது பாட்டில் பேச போகிறாரு. 2வது பாட்டில் மத்தியானம் 2 மணிக்கு மேலே பேசுகிறாரு. ஆமாம். இது இல்லை, இதனால் வந்து பிரதமர் வந்து நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து வழக்கமாக வரமாட்டார். நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் தான் அநேகமாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ பிரதமர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். ஏன்னா எல்லா அமைச்சரும் நித்தி ஆயோக்கில் உட்காந்துருப்பாங்க, மத்திய அமைச்சர்கள். இப்போ பிரதமரோ அமித்ஷாவோ உள்துறை அமைச்சரோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இதில் இவருக்கு எங்கே கேப் கிடைக்குதுன்னு பார்த்து மீட் பண்ண போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. மீட் பண்ணி போன தடவை வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் மீட் பண்ண முடிஞ்சதுன்றதுனால கொஞ்சம் ஆமாம், போன தடவை 10 நிமிஷம்னாங்க, ஒரு நிமிஷம் 19 செகண்டுன்னு சொன்னாங்க, ஒரு பத்திரிகையில் வந்தது. அது எதுவாக இருந்தாலும் குறுகிய காலம். இப்போ கொஞ்சம் அதிகமான நேரம் கிடைத்தால்
பல விஷயங்களை விவாதிக்கலாம், கோரிக்கைகளை வைக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது டெல்லி போயிருக்காரு. இது நாளைக்கு நம்ம தான் வராருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு நைட்டு நம்ம வராரு. இரண்டாவது இன்னொன்று அவர் என்ன கவனிக்கணும்னா, இந்த தனி விமானத்தில் போகும்போது இல்லை அந்த தனி விமான செலவு அரசுதுன்னு ஒரு பக்கமும், இல்லை அவர் விஷ்ணு ரெட்டி செலவுன்னு ஒரு பக்கமும் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இல்லாமல் இதையெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தலாம். இந்த விமர்சனங்களை தவிர்க்கலாம். இந்த தனி விமானத்தில் சிகை அலங்கார நிபுணர்லாம் கூப்பிட்டு போனார் இதெல்லாம். அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க சார், இது அவர் ஜனநாயகன் படத்தில் போகும்போது அந்த லெவல் இருந்துச்சு பாருங்களா, அப்போது நிகழ்ந்த நிலவு தான் இப்போது அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. என் பேசஞ்சர் லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குதுன்னு எடுத்து அந்த ஏர்போர்ட்டுடைய பேசஞ்சர் லிஸ்ட்டில் எடுத்து போட்டு ஜெகதீஷ் அவாஸ்டின்னு போட்டு வந்துடுச்சு. அது பொய்யா? அப்படி அது பொய்ன்னு வச்சுப்போம். ஏன்னா இப்போ இன்றைக்கி வரக்கூடிய சோஷியல் மீடியா வலைதளத்தில் எது உண்மை எது பொய்ன்னு யாராலையுமே சொல்ல முடியல. எல்லாத்தையும் எல்லா விஷயத்துலையும் கலந்துருது. நம்ம உண்மையாக நம்புறது பொய்யா இருக்குது, பொய்ன்னு நினைக்கிறது உண்மையாக இருக்குது, கலந்து பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியில் அடிபடுது வலைதளத்தில்னா, அப்போ அரசாங்கத்திலேருந்து விஜய் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு நிர்வாகியோ ஒரு அதிகாரியோ இந்த மாதிரி சிகை அலங்கார நிபுணர் தனி விமானத்தில் வந்தார்னு சொல்கிற செய்தி பொய்யானது மறுக்கணுமா வேணாமா? இப்போ இந்த ஜான் பிரிட்டோ விஷயத்தில் கூட ஏன் அது நம்ம சொல்கிறோன்னா, முதல்ல அந்த எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் லாண்ட்ரிங் கேஸ் இருக்கிறது உண்மை. அதுக்கான எல்லா ஆவணங்களும் என்னிடமும் இருக்கிறது. பொதுவாக வலைதளத்தில் இருக்குது. என்னிடம் நான் மட்டும் தான் வச்சுருக்கேன் இல்லை, எல்லாரிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது. நான் அதை வெரிஃபை பண்ணாமல் பேசலை. ஆனால் ஜான் பிரிட்டோ இடி நோட்டில் வந்தபோது அவரும் ஒன்று தான்ற ஒரு யூகத்தை, ஏன்னா ஒரே சமயத்தில் இது வந்ததுனால கடைசியில் அது பி ஜான் பிரிட்டோ லீமா ரோஸுடைய சகோதரர், இவர் இருதயராஜ் என்பவருடைய மகன் அப்படின்னு சொன்னப்பட்டால் வேற ஒரு ஜான் பிரிட்டோ. இது அதுக்கப்புறம் பின்னாலுக்கு. ஆனால் இந்த குழப்பத்துக்கு காரணம் இந்த ஜான் பிரிட்டோ தானே எல்லாரும் பேசிட்டாங்கல்ல. ஒரு ஊடகவியலாளர் மட்டும் இல்லை, பல பேர் பேசிட்டாங்க. உடனடியாக கட்சியிலிருந்தோ ஆதவர்ஜுனா சார்பினரோ இல்லை இது பண்ணாங்க. 4-5 நாள் கழித்து அந்த ஜான் பிரிட்டோ லீமா ரோஸுடைய சகோதரர் அவரே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. இதை ஒரு 4 நாள் முன்னாலேயே கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது அவரும் இந்த போதைப்பொருள் சம்மந்தம் இல்லைங்கிறத தான் சொன்னாரே தவிர இதை பற்றி ஒன்றும் பேசலை. அந்த எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் லேண்ட் அக்விட்டேஷன் அதெல்லாம் அதில் நிறைய வழக்குகள் இருக்குது. இன்னும் சில வழக்கு அதில் சொல்லப்படாத வழக்குகள் 2018 சீனியர் மார்ட்டின் பேர்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னன்னால் நம்ம அது ஏற்கனவே பேசிட்டோம். கொஞ்சம் யாரையோ டைட் பண்ணுறாரு, ஒரு அமைச்சரை விஜய் டைட் பண்ணுறாருன்னு போன தடவை பேசிட்டோம். இப்போ நம்ம சிங்கப்படைக்கு வருவோம். சிங்கப்படையில் 354 கோடி ரூபா பணம் ஒதுக்கியிருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. 316 வாகனங்கள், சிறப்பு வாகனங்கள்லாம் ஒதுக்கியிருக்காரு. 2500 சொச்சம் பேர் ஸ்டாஃபு போட போகிறேன்னு சொல்கிறாங்க. 49 ட்ரோன் கண்காணிக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள், வரவேற்கிறோம். ஆனால் அதில் நமக்கு ஒரு சந்தேகங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் என்னென்னா, வழக்கு பதிவோ இல்லை புலன் விசாரணையோ அவங்க பண்ண மாட்டாங்க, வெறும் கண்காணிப்பு மட்டும்தான். இந்த கண்காணிப்பு மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வழக்கு பதிகிற அந்த அதிகாரம் இருந்தால்தான் உங்கள்கிட்ட பயப்படுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படிப்பட்டவங்களை ட்ரோன் வச்சு கண்காணித்து இல்லை நேராக போய் ரோட்டில் பெட்ரோலிங்கில் கண்காணித்து தப்பு பண்ணுறான்னா அவனை பிடிச்சி கொண்டு போய் அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு அவனை வழக்கு பதிவு சொல்லணும். அங்கே அங்கே வழக்கு பதிவுன்றது நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாகவே எல்லா திராவிட ஆட்சியிலும் இதுவரை, முக்கியமாக திமுக ஆட்சியில் அது எப்படின்னு தெரியும். அங்கே போனோன்னா வழக்கு பதிவுக்கு இந்த விளாத்திக்குளத்தில் என்ன நடந்தது, இங்கே குளத்தூருக்கு போனால் விளாத்திக்குளம் போன மறுநாள் எங்கள் ஆள் இல்லை, எஸ்ஐ ராத்திரி 10 மணி ஆகிடுச்சு, காலையில் வா பொண்ணை காணுன்னு போனான். அப்புறம் மறுநாளைக்கு அங்கே போனால் 4 மணி நேரம் உட்கார வச்சு இப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லி அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து அப்போது அவங்க பதிவு பண்ணல, திருப்பியும் குளத்தூருக்கு அமிச்சு இப்படி அலைக்கழிக்கப்படுறதுக்குள்ளே அந்த பொண்ணுடைய அதே விஷயம் சார். இன்னொரு பார்த்தீங்கன்னா, நேற்று சிங்கப்பெண்ணை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த ஒரு 5 பேர் அந்த உடையோடு போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த காமனாக பப்ளிக் போகிற இடம், இதெல்லாம் ஒரு 5 பேர் அப்படியே ட்ரெஸ் போட்டு போயிட்டு அப்படியே விசாரிக்கிற மாதிரி வீடியோ மட்டும் நிறைய ரெடிஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க டேட்டு போட்டிருக்காங்க, ஏன்ப்பா வீடியோ வேலை இதுலேயும் வீடியோ தான் பண்ணிருப்பீங்களா, ரீல்ஸ் தான் பண்ணுறீங்களா கேட்டாங்க. இதே ரீல்ஸ் தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னென்னா இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுன்னா அவங்களுக்கே வழக்கு பதிகிற உரிமை, அதாவது அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அந்த அதிகாரம் கொடுத்தா தானே அவங்கள பார்த்து பயம் வரும். இதை பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் கொரியர் மாதிரி கொண்டு போய் குற்றவாளிகளை
குற்றவாளிகளுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது ஒரு கொரியர் ஆகிவிடக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் அது பழைய சிஸ்டம், அதே சிஸ்டம். வழக்கு பதிவு வந்து இங்கே இல்லைங்க, அது அங்கே அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியா கிடையாது, எங்கள் எல்லைக்குள்ளே வராது, எங்கள் லிமிட் கிடையாது, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக வந்து இவங்க வந்து யார் வந்து புகார் கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு சரி நான் பார்க்குறேன் போக சொல்லி அனுப்பிச்சி விட்டு எதிராளி யார் மீது குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை கூப்பிட்டு பேரம் பேசுவாங்க. இது திமுக ஆட்சியில் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம திராவிட ஆட்சியிலேயே பொதுவாக பார்த்துருக்கோம், திமுக ஆட்சியில் அதிகமாக பார்த்துருக்கோம். கடந்த 5 வருடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தாம்பரத்துலேயே என்னமோ வந்து அந்த பெண்ணுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்களை வந்து நிர்வாணப்படுத்தி நிறுத்தி அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டு அண்ணாநகர் சார், அண்ணாநகரில் அந்த குழந்தையோட பெற்றோர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களே வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தது யாருன்னா குற்றம் சாட்டப்பட்டவன். அப்போ நீதி பரிபாலனம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்க. அதே இப்படி கண்டினியூ ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆயிடும் நம்ம சொல்லலை, ஆகக்கூடாது. நீங்கள் இதை பிரிச்சிட்டிங்கன்னா இவங்க வெறும் ரோந்து மட்டும்தான் சொன்னீங்கன்னா இவங்க பேரில் வந்து வெறும் இது ரீல்ஸாக தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தாங்க, அந்த ஒருத்தன் வந்து யாரோ எவனோ ஒருத்தாங்க ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணியிருப்பான், அவனை கையை கட்டி தரன்னு இழுத்துட்டு வர ரீல்ஸ், இந்த ரீல்ஸ் மட்டும்தான் வரும். இதில் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில் வந்து சினிமா பாட்டு பேண்டில் வாசித்தா மாதிரி அதுவும் ஒரு விளம்பர அரசியலாக தான் இருக்குமே தவிர உண்மையான ஒரு அரசியல் நடவடிக்கை பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது, அல்ல இல்லாமல் போய்விட சாத்தியக்கூறுகள் உள்ளன. அப்போ நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும். ஏன் அவங்க அந்த மகளிர் இதுலேயே வந்து அவங்கள அட்டாச் பண்ணி அவங்களே அதை பதிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி புலன் விசாரணையும் வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்றாங்க. பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டுறதோடு சரி. அதுக்கப்புறம் புலன் விசாரணை யார் பண்ணணும்? எல்லண்டோ இல்லை கிரைம் யாரும் இல்லை, அதான் ஏற்கனவே உள்ள அந்த மகளிர் காவல் நிலையத்தில் உள்ளவங்க பண்ணணும். அவங்க பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க வந்து அது சும்மா இல்லாமல் அவங்க வந்து இல்லை இல்லை இது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சும்மா இல்லாமல் அந்த ஸ்டண்ட்டு விளம்பரத்துக்காக அவங்க ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து இப்போ எல்லோரையும் கொண்டு வந்து இங்கே விட்டு போயிடுறாங்க. இவனை போய் நாங்கள் விசாரிச்சுட்டு எங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு நான் அதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா. இது வந்து இருக்கிற அமைப்பு, அந்த காவல்துறை அமைப்பில் மேலும் விரிசல்களையும் பல விமர்சனங்களையும் உருவாக்கக்கூடியதாக போய்விடும். அதனால் நீங்கள் வந்து ஆரம்ப விழாலாம் ஓகே, விழா என்பது விழா, ஆனால் நீங்கள் இதில் விழாமல் இருந்து விட வேண்டும். ஆமாம் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் அங்கே வந்து ஒரு பெண் வந்து பாலியல் பிரச்சனைக்காக வந்து புகார் கொடுத்து இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அங்கே லோக்கலில் இருக்கிற சரவணன் போன்றவர்கள்லாம் வந்து அதை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பேர் அன்னை சரவணன். அன்னை சரவணன், ஓகே, அவர் தடுத்து கொண்டிருக்கான்ட்டு வீரபாண்டி இவர் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் அவரை பேசியிருக்காரு. வீரபாண்டி அவரை பேசி இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணில் 2 பேர் வந்து தாவேகா நிர்வாகி ஒன்று, இன்னொரு பெண் அவங்களுடைய தோழி, அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய தூத்துக்குடியிலேயே 72 கோடி நில அபகரிப்பு ஒரு தாவேகா நிர்வாகி மாட்டியிருக்காரு. ஒரு பெண் எங்கேயோ 9 லட்சம் ஒரு முதியோரை ஏமாற்றி தாவேகா நிர்வாகி. நம்ம வந்து இந்த மாதிரி பல இடங்களில், இங்கே திருவள்ளூரில் அதே மாதிரி இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கு. பல இடங்களில் வந்து போய் அங்கங்கே வந்து கடைகளில் இந்த மாதிரி ஒரு இதிலெல்லாம் போய் கலாட்டா பண்ணவங்க பூரா தாவேகா தாம்பரத்தில் ஓடி கடையில் பிரச்சனையாச்சு. ஆமாம், இந்த மாதிரி வந்துன்னா அப்போ திமுக அன்றைக்கி பார்லர்லையும் பஜ்ஜி கடையிலையும் போய் தகராறு பண்ணி திமுக உள்ளே போய் கலாட்டா பண்ணி காசு வசூல் பண்ணி பார்லரில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டது. அவங்களாவது வந்து எப்படி குற்றம் செய்வது என்பதை வந்து முழுதாக கற்றுக்கொண்டு செய்தவங்க, அவங்க பிஹெச்டி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் குற்றம் பண்ணுறது கூட வந்து இன்னும் எல்கேஜியில் இருக்கீங்க. எல்கேஜியில் இருக்கும்போது குற்றம் வந்து இன்னும் வெளிப்படையாக வெளியில் வரும். அவங்க வந்ததில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மீடியா கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் சேனல். ஆமாம், யூடியூப் விட்ருங்க, சோஷியல் மீடியா வந்து தானாக அது பாட்டில் நடந்து போகுது தானே. அதனால தான் கொஞ்சம் நஞ்ச ஜனநாயகம் பிழைக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கி, இந்த சோஷியல் மீடியானால தான். ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணாங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனலை வந்து அடக்கி வச்சு எதை வந்து இப்போ கூட ஒரு அதே பிரச்சனை வந்திருக்கு, 3 சேனலை வந்து ஏதோ பின்னால் தள்ளிட்டாங்கன்னு, இல்லை அது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க. அதை கவனித்து சரி செய்ய வேண்டும். இதை பற்றி 4 நாள் பேசுகிறத விட அரசு கேபிளில் அது டெக்னிக்கல்னால்
அது என்ன அந்த துறையில் உள்ளவங்க சொன்னால் 1 மணி நேரத்துலேயே 2 மணி நேரத்துலேயே சரி பண்ண போகிறான். இல்லை இதை நாங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லைன்னு 4 நாள் பேசுறதுக்கு இல்லை என்ன இருக்குது சார்? இன்னொரு விஷயம் அப்படியே பேசும்போது இன்னொரு பார்த்தேன், இப்போ எல்லாருமே வந்து இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை மக்களை கண்காணிப்பதற்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தாவேகா நிர்வாகிகள் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையுடைய கண்காணிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. வேணும்னா அதில் ஒரு தாவேகா பிரிவுன்னே ஒன்று அது நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், ரகசியமாக நீங்கள் ஏற்பாடு பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த பாலியல் வன்முறைகள் தொல்லைகள் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவான். அது மாதிரி குற்றத்தடுப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல உங்கள் கட்சியிலேருந்து ஆரம்பிக்கணும். பொதுமக்களிடம் நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் செய்வதை வந்து பூரணமாக செய்ய வேண்டுமானால் முதல்ல உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த சிங்கப்படை விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த துரை வைகோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முடிவு எடுத்துட்டார். வைகோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, திருப்பி நாங்கள் போவோன்றாரு, நாங்கள் வந்து துரதிருஷ்டமாக நின்றுட்டோம் போட்டிட்டோன்னாரு, இப்போ இல்லை நாங்கள் திமுக தான் இருக்கோன்றாரு. இதில் ஒரு குழப்பமாகவே இருக்கே சார், என்ன காரணம்? உள்ள விளையாட்டில் சேர்த்துக்கலையா? துரதிருஷ்டவசனம்னு சொல்லி முதல்ல சொன்னார். இப்போ என்ன சொன்னார்னா அது மனவேதனையை சொன்னோம், அவ்வளோதானே தவிர நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவதாக சொல்லவில்லை. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நாங்கள் விலகிறேன்னு சொல்லி துரை வைகோ வந்து விமான நிலையத்தில் போய் நம்ம விஜய் அவர்களை முதல்வரை சந்தித்தார். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சந்திப்பு வேறு நிகழ்த்தினார். ஏதோ 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அவரோட பேசினாருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் எங்கள் ஆட்டில் 2 பேர் ரிசைன் பண்ணி சொல்லிடுறோம். இடைத்தேர்தலில் 5 வருது இல்லையா, 5ஓட 2 சேர்த்து 7 வச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னான்னு. இப்போ அதுவே சிக்கலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆரம்பித்து இப்போது உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்திலலாம் வழக்குகள் போயிடுச்சு. இவங்களெல்லாம் நிற்க விடக்கூடாது, இந்த 5 கோடி ஒரு தேர்தலுக்கு செலவார பணம்லாம் இவங்ககிட்ட வசூல் பண்ணணும், இவங்களை வந்து 20 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணணும். இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் எப்படி எடுக்க போகுது, உயர் நீதிமன்றங்கள் எப்படி எடுக்க போகுது தெரியாது. திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டுட்டாங்கன்னா இந்த வந்தாங்களே 5 பேர் கதி அதோ கதி. தேர்தலையே போட்டி போடும். 20 வருஷம் வேணாம், ஒரு டேர்முக்குன்னு சொன்னாலே அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 18 பேர் அதிமுகலேருந்து அமமுக போனாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, இவங்களாம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், திருப்பி நிற்க முடியாதுன்னு. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்கள். வந்தாங்க, ஏதோ சில பேருக்கு அப்புறம் எம்எல்ஏ கொடுத்தாங்க, போனாங்க திமுகவில், அதிமுகவில் கொஞ்சம் உடச்சி விட்டாங்க, அங்கேயும் வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பேரெலாம் வந்து இன்றைக்கி அரசியலில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காணவில்லை, அதோடு அஸ்தமித்து விட்டது. அந்த மாதிரி இந்த 5 பேருடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம சொல்கிறது இந்த இசையா 4 பேர் 3 + 1 4. ஆமாம் கரெக்ட், 3 + 1 4. இசைக்கு சுபியா சேர்த்து 4, அவர் தான் 4வது. இவங்களுடைய இது வந்து இப்போ கூட யாரோ ஒருத்தர் 3 பேர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு ஒருத்தர், நிறைய வழக்குகள் இது சம்மந்தமாக வந்திருக்கு. ஏதோ ஒரு முடிவு வரும், இது அரசியல் முடிவு வரத்துக்கு வாய்ப்பு, நீதிமன்ற முடிவுகள் வரும். ரெண்டாவது முன்னெல்லாம் இது இந்த 2011 சைதை துரைசாமி போட்ட வழக்கெல்லாம் 15 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் மேலில் இந்த இன்பதுரை வழக்கு போட்டு இத்தனை வருஷம் பொறுத்து செல்லாதுன்னு சொல்லி அப்பாவை ஜெயிச்சாருன்னு சொல்லி வராங்க. அவர் இப்போ இன்பதுரை மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு, அது இன்னொரு 5 வருஷம் ஆகும். இப்படி இதெல்லாம் அந்த அரசியல் வழக்குகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது வரணும். அது கொண்டு வந்தால் 1 வருஷத்துக்குள்ளே இந்த நீதிமன்றம் முடிவு பண்ணணும், சிறப்பு நீதிமன்றம். அதுக்கு மேல்முறையீடு 6 மாதத்துக்குள்ளே முடிவாகணும். 1.5 வருஷத்துக்குள்ளே இவன் ஜெயிச்சானா தோத்தானே, நீ ஏதாவது. அப்போது துரை வைகோ இந்த கேஸுக்காக தான் பயந்துட்டு இருக்காரோ? இல்லை, அதாவது அங்கே போய் சேரணும்னு சொன்னபோது இந்த கேஸெல்லாம் வருதுன்னு விஜய் தலைமையில் உள்ள அதை தாவேக்கு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வந்தவங்களுடைய நிலைமையே என்னன்னு தெரியல, இந்த சூழ்நிலையில் இன்னும் 2 பேர் வந்து இது சரியாக இருக்காது, அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆட்டில் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டாம், கட்சி மாற சொல்ல வேண்டாம், உதயசூரியன்லேருந்து வேறு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் திமுகவுடைய காட்டமான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் ஜவஹர்லாவும் வந்து போகலான்னு யோசனை பண்ணார். தமீமுன் அன்சாரியும் அதே, அங்கே 2 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, உதயசூரியன்லேருந்து ரிசைன் பண்ணுற மாதிரி, அதையும் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. அங்கே போனால் தான் ஏதாவது பதவி வரும், அந்த பதவியினால் கட்சிக்கு லாபம், அவங்களுக்கு லாபம் வரும், கட்சிக்கு லாபம் வரும். அங்கே ஆகலைன்னு ஒன்று அப்படியே பிளேட்டை மாற்றி அது வந்து ஒரு மனவேதனையை தெரிவித்தோம், துரதிர்ஷ்டம்னு. ஆனால் கூட்டணியில் தொடர்கிறோம். அது என்ன, அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோ மோஷனில் போகும் போல இருக்குது. எங்கே வேணால் இறங்கலாம், ஸ்டேஷனில் தான் இறங்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணால் ட்ராம் மாதிரி
தடார்னு இறங்கிக்கலாம், தடார்னு கொஞ்சம் தூரம் ஓடி போய் மறுபடியும் ஏறிக்கலாம் போல இருக்குது. அது வைகோவுடைய நிலைமை அப்படி தான். இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அது கொஞ்சம் இன்னும் பெரிய அளவில் இருந்து கொலாப்ஸ் ஆனது. இது சின்ன அளவாகி பெருசுலேருந்து சின்னதாகி இப்போ கிட்டத்தட்ட கரைந்து போகும் அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் விஜய் வேற சட்டசபையில் வந்து போன வாட்டி பேச திணற வைத்தார் உதயநிதி. அதனால வகுப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாலாம் வேற சொல்கிறாங்களே சார். அவர் மட்டும் போல் உதயநிதியே வந்து வீட்டில் 5 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. விஜயும் பயிற்சி எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டமன்ற விதிகள் அவர் விஜயை எதிர்த்து உதயநிதி என்ன பேசினார்னா, இவர் நான் சொன்னது சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து இவர் வீட்டுக்கு போய் 8 மணி நேரம் பொறுத்து அறிக்கை யாரோ எழுதி கொடுத்து பண்ணுறாருன்னு. என்ன வித்தியாசம்னா அவர் துணை முதல்வராக இருக்கும்போது துண்டு சீட்டை பார்த்து தப்பாக படிச்சுட்டு இருந்தார். இவர் வந்து விஜய் வந்து தாவேகா தலைவராக இருக்கும்போது A4 ஷீட்டை வச்சுக்கிட்டு தப்பாக படிச்சுட்டு இருந்தார். ஆக மொத்தம் கிட்டத்தட்ட அதே இதில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவாக பார்க்கணுங்கிற வகையில் ஒரு பயிற்சி எடுக்கும் அளவுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு முயற்சியும் காமிக்கிறாங்கன்னா நல்லது. இதே போன்று வந்து நம்ம எதாவது இப்போ டாக்டர், இன்ஜினியரு, தூய்மை பணியாளருக்கு பரீட்சை வச்சு ஆள் எடுக்கிறாங்க. ரோடு பெருக்கிறவன் அந்த தூய்மை பணியாளர். நம்ம வந்து அதை வந்து மட்டமாக சொல்லலை. அதற்கு கல்வி தகுதி வந்து ரொம்ப தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு இதுக்கே ஒரு பரீட்சை வைக்கணுன்ற மாதிரி வரும்பொழுது, இல்லை நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, 3, 2, 1ன்னு இவ்வளோ இருக்குது எல்லாம் வருது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து பொதுவாக இது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அரசியல்வாதினா யார் வேணாலும் அரசியல் ஆகலாம். கல்வி தகுதி தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை, பயிற்சி தேவையில்லை. இப்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவர்களுடைய நலனுக்காக, அரசியல் வாழ்க்கைக்காக, பயணத்தை வெற்றிக்காக இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறாங்கங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். இதுவே இன்னும் விரிவடைந்து இந்தியா முழுவதும் ஒரு எல்லா தொழில்லையும் வந்து ஒரு வேலைக்கும் வந்து பயிற்சி, கல்வி தகுதி சில ஒரு க்ரைட்டீரியா இருக்கா மாதிரி அரசியலுக்கும் வரணும். கண்டிப்பாக சார். வந்ததுன்னா நல்லாயிருக்கும், அரசியல் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது தான் நமது கருத்து. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.